நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற சில்லி ஆயிலில் ஒரு தனியாக ஒரு மனம் வந்து இருக்கும். ஆனால் நம்ம அதை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணப்போ அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. என்னடான்னு பார்த்தப்ப ஒரு 2, 3 சின்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்தாலே நம்மளுக்கு வந்து அந்த கரெக்டான ஃப்ளேவர் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே ஃப்ளேவர் வீட்டில் ஈஸியாக பண்ணி எடுக்க முடியும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதை இப்போ நல்லா இந்த தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு பொடிசாக சாப் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து சாப்பரில் போட்டு கூட ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நான் கையிலே தான் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லாட்டி காஞ்ச மிளகாவை மிக்சியில் போட்டு பேக் அடித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஈஸியாக ரெடி ஆயிரும். அப்புறமேட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம செசமி சீட்ஸு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம அந்த ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் இது என்னென்னா ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு எண்ணெய் தேவைப்படும். இதில் இப்போது ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பே லீஃப் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஒரு 7 to 8 பீஸ் அளவுக்கு நம்ம இந்த எண்ணெயை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ அது கூட சேர்த்து கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன 2-3 பீஸ் பட்டை, அதுக்கப்புறமேட்டு 2-3 பீஸ் அளவுக்கு கிராம்பு, கடைசியாக ஒரு சின்ன பீஸு அன்னாச்சி பூ கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப குட்டி ஒரு போர்ஷன் மட்டும் போதும், நிறைய போட வேணாம். ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்துடும். அடுத்ததாக இப்போ பார்த்திங்கன்னா இந்த வந்து ஆயிலில் வந்து நல்லா சூடாகிடுச்சு. அந்த நம்மளோட போட்ட வெங்காயம்லாம் லைட்டாக அந்த ப்ரௌன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. லைட்டாக அது பொரிஞ்சு வர்றப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ஸ்பைஸ் எதுவுமே நம்ம இது கூட சேர்க்க போகிறது கிடையாது. இந்த ஆயில் மட்டும்தான் நம்ம ஊற்ற போகிறோம். அதுவுமே நல்லா ஃப்ளேம் ஆஃப் பண்ணி உடனே அடுத்த நிமிஷமே நம்ம வந்து இதோட நம்ம சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சூடோடு எடுத்து நம்ம வந்து இதில் சேர்க்குறப்போ அந்த பூண்டு, அந்த சில்லி ஃப்ளேக்ஸு எல்லாமே நல்லா அதில் வெந்து வந்துடும். அந்த சூடு மட்டும் போதும் இந்த பூண்டு எல்லாமே நல்லா வெந்து வர்றதுக்கு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது சில்லி ஆயில் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து சாதாரணமாக எண்ணெய் மட்டும் சூடாக்கி ஊற்றுறதுக்கும் இந்த மாதிரி நம்மளோட வெங்காயம், அந்த ஸ்பைசஸ்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து பயங்கரமாக வித்தியாசம் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற சில்லி ஆயில் எந்த டேஸ்ட் இருக்குமோ அப்படியே இருக்கும். இந்த சில்லி ஆயில் வந்து நீங்கள் வந்து நல்லா ஸ்பைஸியாக உங்களுக்கு நூடுல்ஸ் சாப்பிட்ணுன்னா அதில் கூட இதை சேர்த்து சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். அப்புறம் மோமோஸ்க்கு சூப்பராக இருக்கும் இந்த சில்லி ஆயில். அதே மாதிரியே நல்லா முருகலாக தோசை சுட்டுட்டு அது கூடயும் வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். தைரியமாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஏர்டைட்டான கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. அதே மாதிரியே ஈரத்தன்மை எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாளுக்கு லாஸ்ட் ஆகும். நான் வந்து ஒரு 3-4 தடவை இந்த சில்லி ஆயில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த ஃப்ளேவர் வந்து கிடைக்காம அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச ரெசிபி இது. தைரியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து தி பெஸ்ட்டான ஒரு சில்லி ஆயில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில். அதே மாதிரியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி கொடுக்கவும் மறந்துடாதீங்க. இது வந்து வெளியில் வச்சுருந்தாலும் தாராளமாக 1 வீக்கு உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நல்ல சூடான எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனால் பரவாயில்லை. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 1 மாதத்துக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னா நீங்கள் இதை மஸ்டர்ட் ஆயிலில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு நம்மளோட சில்லி ஆயிலோட ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. பை.